நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளில் உள்ள எம்பிக்களின் செயல்பாடுகளை நாள்தோறும் அலசி வருகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. அந்த வகையில் தென்சென்னை தொகுதியின் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் கடந்த 5 ஆண்டுகளில் வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்கள் மனதை வென்றாரா என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகள் மீதான ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், விவரங்கள். வீட்டில் பணிபுரிந்து வந்த அந்த பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதியில் திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மனைவி மர்லினா ஆகியோர் மீது ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் நீலாங்கரை காவல்துறையினர் ஒரு வழக்கு பதிவு செய்தார்கள். இதன் பிறகு அவர்கள் இருவருமே தலைமறைவாக இருந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அவர்கள் ஆந்திர கைது செய்யப்பட்டார்கள். இதன் பிறகு 2 பேருமே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுதான் ஏற்கனவே நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்த போது அந்த 2 பேரும் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதங்களை பார்க்கும் போது அந்த தங்களுடைய வீட்டில் பணியாற்றிய அந்த பணிப்பெண்ணுக்கு தங்கள் தரப்பிலிருந்து கல்வி செலவாக மட்டும் இதுவரைக்கும் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ உடைய மகன் என்பதை ஒரே காரணத்துக்காக மட்டுமே இந்த சமூக வலைதளம் கொடுத்த அழுத்தம் காரணமாக காவல்துறையினர் அவசர கதியில் இந்த வழக்கு பதிவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தரப்பை பார்க்கும் போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கும் ஒரு பெண் அதிகாரி கொண்டுதான் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். ஆனால் தற்போது காவல் ஆய்வாளர் அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரி மட்டும் இந்த வழக்கை விசாரிக்க தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை போக்சோ சட்டத்திலும் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் ஏற்கனவே வாதங்கள் முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட இருந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி 2 பேருடைய ஜாமீன் மனுக்களும் தற்போது தள்ளுபடி செய்து நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளார். நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.